கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எபிரேயர் பட்டணத்து மக்களுக்கு எழுதின இது பாருங்க, இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்க. பவுலடிகளார் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் இப்படி வந்திருக்கு பாருங்க. அதே வார்த்தை இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று உங்களை நோக்கி வருகிறது. எப்படி பாருங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன்லாம் சொல்லலை. இப்போ நம்ம சொல்லுவோம், ஏப்பா உண்மையா சொல்றியான்னு நம்ம திருப்பி சொல்லுவோம். அதே போல தேவன் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஏன்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது எங்கே இருக்குது? நம்ம என்னாகமத்திலே பார்க்குறோம், பிள்ளையாமத்திலே பார்க்குறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தவங்களை நான் இப்படி சபிப்பது இப்படின்னு. அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள், சந்ததி நீங்கள். அதே நம்ம உணர வேணும். தேவ ஆசீர்வாதம் நம்மளுடனே இருக்கிறது. நம்ம போராடம் எல்லாமே நம்மளுடனே வருகிறது. இந்த மாதத்தில், இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் 3ஆவது மாதத்தின் முதல் நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 3ஆம் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வேதத்தில் படிக்கிறோம். நம்ம என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். இப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், ஓகே. ஆனால் அதில் அடுத்த யோவானில் தான் பார்க்குறோம். அது அடுத்து ஒன்று பாருங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். அப்போ தேவ நாமத்துக்குரிய காரியங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு, தேவ ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு, நீங்கள் மகிமையாக நீங்கள் இருக்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆனால் தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நிச்சயமாகவே ஷுவர்லி நான் உங்களை பிளஸ் பண்ணுவேன், ஷுவராக கட்டாயம் செய்வேன்ப்பா. நம்ம இது வரைக்கும் எத்தனை தடவை நம்ம சொல்லியிருப்போம், கட்டாயம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை செஞ்சுருக்கோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. செய்கிறோன்னு சொல்லிடுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். ஒருவேளை செய்வோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 10 காரியம் சொன்னோம்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி காரியமாக செய்வோம், பாதி காரியம் செய்ய முடியாது. அவங்கள ஆறுதல் படுத்துவதற்காக அவங்க சொல்லிடுவோம், நான் எல்லாம் உனக்காக நின்று செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் சொன்ன வார்த்தைகளை இருந்து பின்வாங்க மாட்டார். மனம் மாற அவன் மனு புத்திரன் அல்ல. பார்க்குறோம் நம்ம, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்லன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதுலேருந்து பின்வாங்குகிற தேவன் கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களை சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போ பெருக்கத்தின் வருடத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆசீர்வாதத்தின் வருடத்தில் இருக்கீங்க. இந்த 3ஆம் மாதம் முதல் நாளிலிருந்து அனைத்தும் உங்களை தொடர போகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும்னு தாவீது ராஜா சொன்னது போல நீங்கள் சொல்ல போகிறீங்க. தாவீது ராஜா போல நீங்கள் அன்னையருக்கு சாட்சியாக நிற்க போகிறீங்க. ஆபத்திலே கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் நீங்களாக என்னை விடுவித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. பயத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்க போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்க பணப்பற்றாக்குறைகள், உங்கள் குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்க பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்க நிம்மதி இல்லாமல் இருக்க காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்காம இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்க போராட்டங்கள், நீங்கள் தொழில் பண்ணுற தொழிலில் உங்களுக்கு போராட்டங்களா, தொழிலில் தோல்விகளா, ஏமாற்றங்களா, அனைத்தும் நிறைவாக ஆக போகிற காரியம். கர்த்தர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டார்னா அதில் பின்வாங்க மாட்டார். அப்பேற்பட்ட கர்த்தர் தேவ பிள்ளைகளாகி உங்களை நோக்கி சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. இனி எதுக்கு நம்ம பயப்படணும்? எதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக எத்தனை வருடங்களாக தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவனை காத்திருக்க வைக்க போகிறோமா? இல்லை தேவனுக்கு பிரியமானபடி நடந்து உமக்கு பிரியமானபடி நடக்க எனக்கு சொல்லித்தார மாட்டவரின் தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருடமாக இருக்க போகிறது. அதிலே நிலைத்திருக்க நான் உங்களை அழைக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நிச்சயமாகவே எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்கான நன்றியான நீர் ஒரு தரம் சொல்லிய வார்த்தையை மறுதரம் பார்த்து மாற்றுகிற தேவன் அந்த என்பதை உணர்வோ தெரிவோ தெரிந்து கொண்ட மாட்டவரே பேசுதாமே. நாங்கள் உமது ஆசீர்வாதத்தை பெற்று எங்களுக்கு பெருக்கத்தின் ஆவியாளங்களை நிரப்பியதை உணர்ந்து அதிலே நிலைத்திருக்க உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக உமக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்க எங்களை தயார்படுத்துமாப்பா. அதிலே நிலைத்திருக்க எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.